ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 52nd எபிசோடுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம காங்க்பைன் சூ வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டனால அந்த அதிர்ச்சியில் நம்ம ருயிக்கு வந்துட்டு பிரசவ வலி வந்திருக்கும். ஆக்சுவலி பேபி பிறக்கிறதுக்கு இன்னும் 2 months இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீ மெச்சூராக வந்து பேபி பிறக்க வேண்டிய சுச்சுவேஷன். இப்போ டெலிவரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ருயி வந்துட்டு மயக்கமாயிடுறா. ஸோ அவளுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துருமோன்னு ஹெய்லன் பயந்து நம்ம ஜியாங் கிட்ட கேட்க, நான் ஆல்ரெடி அக்குபஞ்சர் பண்ணியிருக்கேன், என்னோட எஸ்டிமேட் படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு குழந்தை அதுவாகவே பிறந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ ருயி விசாரணை கேள்விப்பட்டு நம்ம அரசர் அந்த இடத்துக்கு வந்துட்டு ருயிக்கு வந்துட்டு இது குழந்தை பிறக்கிற டைமே இல்லை, இது எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, வெளியே இருக்க மருத்துவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, காங்க்பைன் சூ வந்துட்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில் வந்துட்டு நம்ம ருயிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நீ மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கீழே விழுந்துட்டு இருக்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரியுதுல, இந்த மாதிரி காட்சியெல்லாம் அவங்க பார்க்கக்கூடாதுன்னு தெரியாதா? நீங்கள் ஏன் வந்துட்டு அவங்க தடுக்கலை அங்கே போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ சர்வெண்ட் லியோ கிட்ட வந்துட்டு நம்ம ருயிக்கு காங்க்பைன் சூ வந்து இறந்து போன விஷயம் தெரியக்கூடாது, அதனால் அவகிட்ட தெரியப்படுத்தாதீங்க, அவளோட ஹெல்த் வந்துட்டு இன்னும் மோசமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உள்ளேருந்து குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. குழந்தை பிறந்துருச்சுன்னு இதுலேருந்தே தெரியுது. உள்ளே இருக்க எல்லாருமே வந்துட்டு குழந்தை ரொம்பவுமே அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அதுவும் நல்லா வெளியே கேட்குது. உள்ளே போய் பார்க்கும்போது குழந்தை வந்துட்டு ரொம்பவுமே அழகாக இருக்குது. அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு செம்ம அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யூஸ்வலாகவே பேபி பிறந்தா வந்துட்டு எப்படி இருக்குன்றதுக்காக மருத்துவர்கள் ஒரு 5 minutes வந்து செக் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மருத்துவர் ஜியாங் வந்துட்டு நம்ம ருயியோட பொண்ணை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ லேடி சூன் வந்துட்டு ஏன் குழந்தையோட முகம் வந்துட்டு பர்பிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ எல்லாரும் நோட் பண்ணுறாங்க, இவள்லாம் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹெய்லன்னு சொல்ல, இப்போ மருத்துவர் ஜியாங் வந்துட்டு இன்னும் கொஞ்சமே வந்துட்டு அவள் ப்ரீத் பண்ணுறதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ப்ரீத் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பல்ஸை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அரசர் ருயி கிட்ட வந்துட்டு நம்ம பொண்ணுக்கு நான் ஜிங்ஸின்னு பேர் வைக்கலான்னு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சீன்ற பேருக்கு வந்துட்டு ரைனோன்னு அர்த்தம். ஸோ நம்ம பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இப்போ மருத்துவர் ஜியாங் வந்துட்டு அரசரி நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம பிரின்சஸ்க்கு வந்துட்டு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அரசர் கோவப்படுறாரு. எனக்கு தெரியாது, எல்லா மருத்துவர்களையும் அழைச்சிட்டு வாங்க, அப்படிலாம் எது இருக்காது, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் நல்லா செக் பண்ணிட்டேன், குறை பிரசவத்தில் பிறந்தனால குழந்தைக்கு வந்து பிரச்சனை இருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகே, இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இப்போதைக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை அரசரே, நம்ம வந்துட்டு வளர்க்கும் போது அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ மருத்துவர் ஜியாங் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் அரசர் ரொம்பவுமே அப்செட்டாக இருக்க, ருயை வந்துட்டு அரசரே அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. அவள் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, இன்னைக்கு என்ன நாள்னே தெரியல, இன்னைக்கு எங்கே பிரின்சஸ் பிறந்த அன்னைக்கு தான் அவள் சாகணுமா, இந்த மாதிரி ஒரு சாபத்தை வந்து கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி கன்சோட் ஜூம் மேலே வந்துட்டு கோவப்படுறான். அதை கேட்டு நம்ம ருயை வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, பிறக்கும் போது நம்ம பொண்ணு வந்து வீக்காக பிறந்திருக்கா, இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது சொல்லிக்கிட்டு இருந்த மேனிக்கே காங்க்பைன் சூக்காக வந்துட்டு இப்போ அழுக ஆரம்பிக்கிறா. அரசர் வந்துட்டு கன்சோல் பண்ணுறாரு. நான் எதுவும் ஆர்கியூ பண்ணலை, இப்போ இதை பற்றி ஆர்கியூ பண்ண வேணாம், நம்ம பிரின்சஸை வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. யூஸ்வலி வந்துட்டு அரண்மனையில் பிரசவம் பார்க்குற அந்த சர்வன்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து ரிவார்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போவும் கொடுக்காம என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம காங்க்பைன் சூ வந்து இப்போ தான் இறந்து போயிருக்கா, அது மட்டும் இல்லாமல் நாட்டில் வந்துட்டு வெள்ளம் போயிட்டுருக்கனால ருயி வந்து ரிவார்டை வந்து பாதியாக குறைச்சிட்டதா நம்ம ரோங்பை வந்து சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு அங்கேருந்து எல்லாருமே அப்செட் ஆகுறாங்க. அதில் ஒருத்தி வேறு யாரும் இல்லை, நம்ம யான்வான் வந்துட்டு அடிக்கடி வந்து காசு கொடுத்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் இவளால் நமக்கு யூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாள்ல, அவள் தான் இருக்கா. அவள் வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆகுறா. 4 பேர் தான் நம்ம ருயிக்கு வந்து பிரசவம் பார்த்துருப்பாங்க. அதில் நானி டியான் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ஹெட்டு மாதிரி. ஸோ பக்கத்தில் இருக்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த லேபர் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்கோம், நம்மளுக்கு ரிவார்டை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்காம இப்படி பாதியாக்கியிருக்காங்க, நீங்கள் தான் வந்துட்டு எங்களுக்காக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அரசரும் அரசியும் வந்துட்டு கட்டளையிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பேச முடியும்? அது மட்டும் இல்லாமல் பிரின்சஸ் வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளமோட பிறந்திருக்காங்க, நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த பக்கமாக வந்துட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது யான்வானும் அவளோட சர்வெண்ட்டும் வந்துட்டு ஃப்ளவர் கிட்ட வந்துட்டு விளையாண்டுட்டு இருப்பாளுங்க. இப்போ பிரசவம் பார்த்த நானி டியான் வந்துட்டு அழுதுகிட்டே போகிறத பார்த்து கூப்பிட்டு, என்னாச்சு, ஏன் அழுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இப்போ தான் வந்துட்டு ராணிக்கு வந்து பிரசவம் முடிச்சுட்டு வந்தேன், பிரின்சஸ்க்கு வந்துட்டு ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்கனால எங்களோட ரிவார்ட்ஸை வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி வந்து ஹாஃபாக மாற்றிட்டாங்க, ஸோ அதனால் வந்துட்டு நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் என்னோட பொண்ணு வந்துட்டு இப்போ ரொம்பவுமே ஹெல்த்தில் வந்துட்டு மோசமாக இருக்கா, ஸோ அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு என்கிட்ட கொஞ்சம் கூட சில்வர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ யான்வான் வந்து இந்த
சான்ஸை யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க சர்வெண்ட்டை வந்து பார்க்குறா. அவளுமே வந்துட்டு அந்த நாணி டியான் கையில் வந்துட்டு பேப்பர் மணியை வைக்க அவள் வந்துட்டு இல்லை நான் எந்த ஒரு ரிவார்டும் வந்துட்டு காரணம் இல்லாமல் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பயப்படுறா. நீ ஏன் பயப்படுற, உன்னோட பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்ல, ஃப்யூச்சரில் நான் உங்ககிட்டேருந்து வேலை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை கேட்டு வந்துட்டு அவள் பயந்துட்டு இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன் பொண்ணை காப்பாற்றணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ வேறு வழி இல்லாமல் அவளுமே வந்துட்டு அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிறா. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவளுமே வந்துட்டு நன்றி சொல்ல, இப்போ பக்கத்தில் இருக்க அந்த சர்வெண்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இப்போ நீ வந்து தனிமையில் இருக்க, வந்துட்டு ஒரு கஷ்டத்தில் இருக்க, இந்த டைமில் உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதை நீ எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் உனக்கு ஏதாவது மணி பிரச்சனைனா நீ கண்டிப்பாக எங்ககிட்ட வந்து சொன்னால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட்டு தூங்க வைக்கிறதுக்காக ஆல்ரெடி பிரசவம் பார்த்துருந்தனால அவளாக போய் குளிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு அவளுக்கு வந்து தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ரோங் பை வந்துட்டு அரசரால் வந்து பார்க்க முடியலையா, ஸ்டேட் ஆஃப் ஃபேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கான். அதனால் வந்துட்டு 5th பிரின்சஸ்க்கு வந்துட்டு ஒரு பில்லோ வந்துட்டு கொடுத்து விட்டுருக்காரு சர்வெண்ட் லீவ் கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அதை பக்கத்தில் இருக்க சர்வெண்ட் கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அனுப்பி வச்சதுக்கப்புறம் ரோங் பை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, கன்சர்ட் ஜூ வந்துட்டு அரசரை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து மெமோரியல் பிளேஸில் தான் இருந்திருக்கா. அந்த இடத்துல வந்துட்டு யான்வானும் இருந்திருக்கதா நம்ம லியூ வந்து சொல்லிவிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை வந்து யான்வான் தான் வந்துட்டு நம்ம காங்க்பைன் சூ கிட்ட வந்துட்டு எதுவும் சொல்லியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி நம்ம ருயிக்கு வந்து டவுட் வருது. நீ போய் வந்துட்டு யான்வானை கூட்டிட்டு வா, நான் அவகிட்ட நேரடியாக கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ரோங் பை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ மற்றதை பற்றி ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, உங்கள் ஹெல்த்து தான் இப்போ ரொம்ப முக்கியம், நீங்கள் அதை பாருங்கள், நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்புறா. ஆனால் நம்ம யான்வான் வந்துட்டு அவளோட பேலஸ்லேயே இல்லை, எம்ப்ரஸ் டொவாகர் முன்னாடி முட்டி போட்டுட்டு இருக்கா. எதுக்கு முட்டி போட்டுட்டு இருக்கான்னு வந்து தெரியலை. இப்போ எம்ப்ரஸ் டொவாகர் அங்கே ஓடிக்கிட்டு இருக்க அந்த டியூன் வந்துட்டு என்ன டியூன் தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க, குன்னா அப்புறா சாங்கோடது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ரீசெண்டாக நீ வந்துட்டு இந்த சாங் வந்துட்டு கற்றுட்டு இருக்கீல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு போர் அடிக்குதுன்னு கற்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே, நீ அரசரோட ஃபேவரை எடுத்துக்கிறதுக்காக தான் கற்றுக்கிட்டு இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அரசரோட ஃபேவரை வந்துட்டு எடுத்துக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கும் அந்த அளவுக்கு திறமை இல்லைன்னு சொல்கிற, ஆனால் எனக்கு அப்படி தோணலையே, காங்க்பைன் சூ அப்புறம் வந்துட்டு 10th பிரின்ஸோட உயிர் வந்துட்டு உன்னோட கைப்பிடியில் தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அடுத்த செகண்டு, இல்லையே எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எம்ப்ரஸ் டொவாகர் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, காங்க்பைன் சூ வந்துட்டு இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவளோட அந்த கர்ப்பமாகிற மெடிசனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா. அது வந்துட்டு அரசருக்கும் அப்புறம் குயிரோக்கும் மட்டும்தான் தெரியும். தென் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும், இதை தவிர வேற யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சடனாக வந்துட்டு காங்க்பைன் சூ வந்துட்டு அதை பற்றி கேட்டிருக்கானா, கண்டிப்பாக வந்துட்டு யாரோ சொல்லியிருந்திருக்கணும், நாங்கள் 3 பேர் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி சொல்லி வந்துட்டு எம்ப்ரஸ் டொவாகர் பேச்சு முடிக்க பக்கத்தில் இருக்க சர்வெண்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்துட்டு நம்ம காங்க்பைன் சூவோட மெடிசனை வந்துட்டு காப்பி பண்ணி குடிச்சிட்டு இருந்தீல்ல, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை ஏன் ஸ்டாப் பண்ணிட்ட, கண்டிப்பாக வந்துட்டு அது ஸ்டேஞ்சாக இருக்க விஷயம் வந்துட்டு உனக்கு நேச்சுரலாக தெரிஞ்சிருக்கணும், அதனால தான் நீ ஸ்டாப் பண்ணியிருக்க கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்குறா. காங்க்பைன் சூ வந்துட்டு சாகிறதுக்கு முன்னாடி அரசர்கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்டிருக்கா. அண்ட் வந்துட்டு அவள் மெமோரியல் பிளேஸில் தான் இருந்திருக்கா, அந்த இடத்துல நீ மட்டும் தான் இருந்திருக்க. ஸோ கண்டிப்பாக நீ தான் சொல்லியிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவளோட குழந்தையோட இறப்புக்கு காரணம் அந்த மெடிசின் தான் சொல்லியிருக்கா. அதனால தான் வந்துட்டு காங்க்பைன் சூ வந்துட்டு கோவமாயி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்திருக்கா அப்படின்ற மாதிரி எம்ப்ரஸ் டொவாகர் சொல்ல, இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் கூட யான்வான் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இல்லை நான் இதை பண்ணலை, அந்த அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது, நான் அதை பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போ வந்துட்டு எம்ப்ரஸ் டொவாகர் நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சில, அதை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஃபுஜியா கிட்ட சொல்ல, அவளுமே வந்துட்டு ஒரு மெடிசின் பிளேட்டை வந்து எடுத்துட்டு வரா. இதை தானே வந்துட்டு நீ காங்க்பைன் சூ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது டெய்லி வந்துட்டு கன்சியூம் பண்ண வச்ச, இப்போ இதை நீ எடுத்து டெய்லி வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை அவள் டச் கூட பண்ண மாட்டேங்கிறா. என்ன ஆச்சு, டெய்லி வந்து காங்க்பைன் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுனா நீ சாப்பிட மாட்டேங்கிற, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க அவள் எதுவுமே பேசலை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, நம்ம யான்வான் வந்துட்டு காங்க்பைன் சூ ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததை வந்துட்டு ரொம்ப ஜிலஸாக ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. ஏன்னா 2 பேருமே ஒரே ஸ்டேட்டஸில் தான் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்க்பைன் சூ வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கா. அவள் வந்து ஃபேவர் எடுத்துக்கிட்டானா நமக்கு ஃபேவர் கிடைக்காதுன்றதுக்காக அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது டெய்லியுமே வந்துட்டு அவளோட ஃபுட்டில் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிட்டு இருந்திருப்பா. அதனால தான் அவளோட கிட்னி வந்துட்டு ஃபெயிலியர் ஆகியிருந்திருக்கும். தென் வந்துட்டு மருத்துவர் ஜியாங் வந்துட்டு ட்ரீட் பண்ணுறதுக்காக அந்த டூர்லேருந்து கிளம்பியிருப்பார்ல. ஸோ அவர் கரெக்டான டைமுக்கு அங்கே ரீச் ஆகக்கூடாதுன்றதுக்காக அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுற சிலர்கிட்ட சொல்லி அவருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபுட்டில் வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி, ஸோ அதையும் வந்துட்டு டிலே பண்ண வச்சுருந்துருப்பா. ஸோ இதை எல்லாத்தையுமே இப்போ எம்ப்ரஸ் டொவாகர் கிட்ட சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறா. நான் ஜஸ்ட்டு வந்துட்டு அவளோட அழகை கெடுக்கணும்
பண்ணணும்னு தான் நினச்சேன். அவளுக்கு வந்துட்டு ஃபேவர் கிடைக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அது குழந்தைய பாதிக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்போ யான்வான் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு எம்ப்ரஸ் டுவாகர், நானுமே இந்த அரண்மனையில் பல வருஷமாக இருக்கேன். ஆனால் உன்னைய மாதிரி ரொம்பவுமே கொடூரமான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா, செம்ம கால்குலேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அங்கே கட் பண்ணி நம்ம ரோங்பை வந்துட்டு யான்வானோட பேலஸ்க்கு போயிட்டு யான்வானை வந்து ரூயி கூப்பிட்டாங்க, அதாவது அரசி கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை ஆல்ரெடி வந்து எம்ப்ரஸ் டுவாகர் கூப்பிட்டாங்கன்னு யான்வான் கிளம்பி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த சர்வெண்ட்டு. ஸோ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக யான்வான் வந்து எம்ப்ரஸ் டுவாகர் கிட்ட டீல் பேச ஆரம்பிக்கிறா. நீங்கள் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக தானே அரண்மனைக்குள்ளே வந்துட்டு காங்பெயின் சூவை கூட்டிகிட்டு வந்தீங்க. அவள் அழகாக இருந்தா, ஸ்கில்ஃபுல்லாக இருந்தா, ஆனால் வந்துட்டு அவள் எதுவுமே வந்துட்டு உங்களுக்காக பயன்படுத்தலை. ஸோ அவள் வந்துட்டு உங்களுக்கு வேஸ்ட்டாக தானே இங்கே இருந்துட்டு இருந்தா. இருந்தாலுமே அவளை நீங்கள் கேர் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ அவளுக்கு பதிலாக அந்த இடத்துலேருந்து நான் வேலை பார்க்குறான். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவுமே லாயலாக இருப்பேன். நீங்கள் வந்துட்டு என்னை வேலைக்கு வச்சதில் ஃபீல் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீயா எனக்கு வேலை பார்க்க போகிறா அப்படின்ற மாதிரி கேட்கா. ஆமாம், காங்பெயின் சூ வந்துட்டு ரொம்பவுமே வீக்கான பொண்ணு. நான் சொன்ன சில வேர்ட்ஸை வந்து பொறுத்துக்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் அவளை வந்துட்டு நீங்கள் நர்ச்சர் பண்ணி என்ன பண்ணுறது, அவள் வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நான் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுவேன். அவளுக்கு வந்துட்டு அரசர் மேலே அஃபெக்ஷன் இருக்கு, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஆனால் வந்துட்டு ரொம்பவுமே வந்து புத்திசாலியான ஒருத்தி. உன்னைய வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எம்ப்ரஸ் டுவாகர் சொல்ல, நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி 3 தலைமுறை பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு லாயலாக தான் இருப்பேன். உங்களை மீறி நான் எதுவும் தப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆல்ரெடி இப்போ எம்ப்ரஸ் டுவாகருக்கும் வந்துட்டு அவள் சைடில் நிற்கிறதுக்கு எந்த ஆளுமே இல்லை. ஏன்னா 3 பொண்ணை வச்சுருப்பா. ஒரு பொண்ணு பேய் இறந்து போயிட்டா, காங்பெயின் சூ இறந்து போயிட்டா. அப்புறம் பேய் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு இன்ஃபெக்டல் ஆக்கியிருப்பாள். ஸோ அதனால் இனிமேல் அரசரோட ஃபேவர் வந்து அவளுக்கும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு ஆளை தான் வந்துட்டு எம்ப்ரஸ் டுவாகர் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ அதனால் இவள் சொல்கிற டீலுக்கு ஒத்துக்கிட்டு இவளுமே வந்துட்டு கன்வின்ஸ் ஆகிடுறா. எம்ப்ரஸ் டுவாகரோட பேலஸ்க்கு வந்துட்டு நம்ம ரோங்பை யான்வானை வந்து கூப்பிட்டு இருக்கா. அதை பார்த்து பயந்துட்டு எம்ப்ரஸ் கண்டிப்பாக வந்துட்டு எதையோ நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் என்னை கூப்பிடுறாங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நீ தானே முடிவெடுத்து இது எல்லாமே பண்ணுன, இப்போ ஏன் வந்துட்டு என்கிட்ட கெஞ்சுற, நீ ஏன் இதை சரி பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் தயவுசெய்து இந்த ஒரு தடவை என்னை காப்பாற்றுங்க, இதுக்காக நான் வாழ்நாள் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு லாயலாக இருந்து ஒர்க் பண்ணுவேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கா. இப்போ எம்ப்ரஸ் டுவாகர் வந்துட்டு ஒரு முடிவெடுக்கிறா. கண்டிப்பாக வந்துட்டு ராணிக்கு வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நீ அவகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் நீ இப்போதைக்கு சாக வேணாம், பனிஷ்மெண்ட்லேருந்து உன்னை நான் தப்பிக்க விட போகிறதில்ல. நீ என்ன பண்ணுறனா, 100 நாள் வந்துட்டு நம்ம காங்பெயின் சூ இறந்து முடிக்கிறா அந்த மெமோரியல் டே வந்து முடிகிற வரைக்கும் டெய்லி வந்து 10 தடவை வந்து நம்ம ரோங்பை கிட்ட வந்துட்டு அடி வாங்கணும், ஸ்லாப் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போ நம்ம யான்வானுமே வந்துட்டு அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா. நீங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட் வந்துட்டு என்னை காப்பாற்றுது, ஸோ அதனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ அவளுமே வந்துட்டு எம்ப்ரஸ் டுவாகருக்கு இதுக்காக நன்றி சொல்ல, இதோட இந்த ட்ராமாவோட 52nd எபிசோட் முடிஞ்சு. என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.